கப்பல்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசாக கப்பல்ஸ் இருப்பாங்க தெரியுமா, லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் சொல்ல வரேன், லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிங்கிள் பசங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும், சாபம் விட்டு போயிடுவானுங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினச்சி பாருங்கள். காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி, அந்த மாதிரி இல்லை. இப்போ லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரே ஒருத்தர் இருப்பான். டிக்கெட் எவ்வளோ? டிக்கெட்டு 12 டிக்கெட், 120 டிக்கெட். இங்கே இருந்தால் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் இப்படியா கிளம்பி உள்ளே போகணும். வெயில் செம்ம வெயில், ஐயோ முடியல. வந்துட்டா அல்பாறை நல்லா இருக்கும் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது பாருங்கள் நீங்களே. நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்க தான் முடியும், தவிர நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் என்ஜாய் பண்ணுறது ஒன்றும் இல்லை. என்ஜாய்மெண்ட், வியூ என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் இங்கே. நல்லா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு வந்து உங்கள் உட்காந்து சாப்பிட்டு வெளியே இருந்து வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே இருந்துச்சா மக்களே, அங்கே போய் அப்படி போகிறதுக்கு இடம் இருந்துச்சா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டாக்டருங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கல்ல, டாக்டர் கேரளாவிலேருந்து டாக்டர் வந்து நடந்துச்சுல, அந்த மாதிரி எதாவது நடந்துடும். அதனால தான் தேவை. ஆமாம்மா, செம்ம போஸாக இருக்குது. பக்கத்தில் டிக்கெட் வெறும் 60 ருபீஸ் தான் என்ட்ரி டிக்கெட்டு. நாங்கள் 2 பேர் வந்ததுனால 120 ருபீஸ் ஆச்சு. அவ்வளோதான். அப்படியே மேலே வியூ இருக்குது, மேலே போய் பார்த்துட்டு வரலாம். என்னன்னா இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படி தான். 10 வருஷத்துக்கு முன்னாடினா 10 ரூபா தான் இருக்கும். பின்ன 5 ரூபா டிக்கெட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்களா 60 ரூபா ஆச்சுல்ல, அந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக வாங்க, என்ஜாய் பண்ணல. சோலோ வந்தீங்கன்னா பார்ப்பீங்க. ஏன்னா வர ரூட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். வர ரூட்டில் என்னென்னா, இப்போது வர ரூட்டில் அவ்வளோ ஆறு இருக்குது, அவ்வளோ இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அதையே பார்த்துருவீங்க. இது பெருசாக இருக்குது, கொஞ்சம் எப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா சோலோவாக இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறது அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே உட்காந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா அட்டாச்சின்னு விளாச்சின்னு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்க்கில் உட்காந்த மாதிரி புதையில் போய் உட்காந்துடாதீங்க, அவ்வளோதான். இங்கே ரொம்ப புதர் இருக்குது, இல்லைன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் உட்காந்துடாதீங்க ஆச்சா. கேரளா மக்களே, தமிழ்நாட்டில் கப்பன் பார்க்கு, அந்த பார்க்கு, இந்த பார்க்குன்னு போய் உட்கார்றதுக்கு நல்லா தான் இருக்குது இடம் போகிறதுக்கு. குட்டியாக பிரிட்ஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க, அழகா சூப்பராக இருக்கும். இதே நம்ம ஊர்னால் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, கேரளானா எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. இதே நம்ம ஊர்னால் அங்கே இங்கேயே துப்பி அங்கே பிளாஸ்டிக் பாட்டில். நீங்கள் பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எப்படியா, நம்ம ஊரில் அங்கங்கேயே பிளாஸ்டிக் பாட்டிலு துப்பி விட்டு பாலாக்கி விட்டுறானுங்க பாருங்கள். இது செகண்ட் ஸ்டாப்பு. அங்கேருந்து கீழே இருந்து மேலே வந்தோம். மேலே வந்து இங்கே ஆக்சுவலி உட்கார்றதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்னும் என்ன நான் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தா, கப்பல்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசாக கப்பல்ஸ் இருப்பாங்க தெரியுமா, இப்போ தான் காலேஜில் ஸ்கூலில் கப்பல்ஸு, அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு வாட்டி லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் சொல்ல வரேன், லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியாது.
அதனால் எனக்கு வந்து கொஞ்சி கொலாவுறதெல்லாம் நடக்கும். அது என்ன ஆகும், சிங்கிள் பசங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும், சாபம் விட்டு போயிடுவானுங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சிங்கிளாக வந்தீங்கன்னா சிங்கிளாக என்ஜாய் பண்ணுங்கள். கப்பல்ஸாக வந்தீங்கன்னா டிஸ்டன்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ நல்லாயிருக்கும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் மக்களே, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். சோஷியல் டிஸ்டன்ஸ் இல்லை, கப்பல்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ்னே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், அப்போது நல்லாயிருக்கும். கொரோனாவில் எங்கே ஆகும், அது அங்கே அவங்க வீட்டில் இருந்திருக்கோம், இது எங்கள் வீட்டில் இருந்திருக்கோம். கொரோனா லாங் டிஸ்டன்ஸ், பெரிய லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி வேணாம். கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் டைம் கொடுங்க. எப்படி இருந்தாலும் காலேஜ் லவ்னு ஸ்கூல் லவ்னு அப்படியே பிடிக்கும். காலேஜ் லவ் ஒரு 3 வருஷம் இருக்கும், இல்லை 2 வருஷம் இருக்கும், அப்புறமா ஃபுல்லாக பிடிக்கும். அந்த மாதிரி ஓடும். இல்லை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னா உங்களுக்கு கல்யாணத்து வரைக்கும் போட்டும். ஆசீர்வாதம் உங்களுக்கு. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினச்சி பாருங்கள் ஆச்சா, நல்லதே பண்ணுங்கள், அப்போ நல்லாயிருக்கும். சரி, அங்கே போயிடலாமா? அங்கே மேலே இப்போது இன்னொரு அங்கே அப்படியே நடந்துட்டு போனால் இன்னொரு இடம் இருக்கும், அங்கே அப்படியே பார்த்துக்கலாம் போயிடலாம். இப்படியே ஸ்டெப்ஸில் ஏறினா வந்துடும். என்னடா இவன் இப்படி பேசுகிறான் நல்லா நினைக்காதீங்க. ட்ரூத்தை மட்டும்தான் பேசுகிறான். இருக்கிறது, நடந்தது, நடக்க போகிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நடந்தது, அனுபவித்தது, இதெல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து கலவையாக ஒரு கலக்கி மாதிரி, முட்டை கலக்கி மாதிரி கலக்கி கூட்டிருக்குறேன் சொல்கிறேன். சாரி, முட்டை கலக்கி மாதிரி கலக்கி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஸோ இது செகண்ட் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சொல்ல, அங்கே ஒரு ஸ்டாப் கொடுத்தோம், செகண்ட் ஸ்டாப்பு கொடுத்தோம், இப்போ தேர்டு இங்கே போயிட்டுருக்கோம். இது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம் பேசிகிட்டு இப்படியே. அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே குட்டியாக ஒரு பூவா மாதிரி. இங்கெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்தீங்க துணியெல்லாம் கழுவுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏதோ கட்டெல்லாம் இருக்குது உள்ள. இதை பாருங்கள், இதுதான் என்ட்ரியா, பழைய என்ட்ரி. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்லாயிருக்கு, சேஃபாக வாங்க. இன்னொன்று என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா குதிச்சு கும்மாளம் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. சேஃபாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. கேரளாலேயே என்ன 3-4 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இப்போ கூட ரீசெண்டாக. எல்லாமே அந்த டாக்டர்ஸ் 5 பேர் செத்து போனது, அது அப்புறமா இன்னும் ரொம்ப நடந்திருக்கு. அதெல்லாம் தவிர்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சேஃபாக இருக்கணும் ஆச்சா. மெயினாக பிளாஸ்டிக் எடுத்துன்னு வராதிங்க, துப்பாதீங்க. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கேரளாவில். கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸாக இல்லைன்னா அவங்க சொந்த வீடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சமாக சொந்த வீடு மாதிரியே தான் இருக்குது. சொந்த வீடாக இருந்தால் நல்லது. ஆனால் இந்த மாதிரி வியூ கிடைக்குமா? சொந்த வீடாக இருந்தாலும் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி வியூ கிடைக்குமா மக்களை? பாருங்கள். இது பாருங்க, நான் இருக்கிறதே இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதே ரிவர்ஸ்லேயே நடந்து போகிறேன் ஆச்சா. இப்படி இருக்கா? அங்கே பாருங்கள் வீடு எப்படி இருக்கும் வியூ. செம வியூ இல்லை? க்ளவுட்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே செம சூப்பராக இருக்குது. வாங்க, எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். பேரண்ட்ஸுங்க பசங்களை கூட்டிகிட்டு வாங்க, பசங்க சந்தோஷமாக இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் எக்ஸாம் இரிட்டேட் பண்ணி வச்சுருப்பீங்க பசங்களுக்கு, படின்னு. அப்படி இல்லாமல் சரி, படிப்பெல்லாம் ஒதுக்கி தள்ளி வாங்க, ஒரு 10 நாள் வெளியே போகலாம். இருக்கிறது ஒரு 15-20 நாள் தான் லீவ் இருக்கும். முடிச்சுட்டு கூட்டின்னு வந்து பசங்களை கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்சுட்டு கூட்டிகிட்டு போங்க, நல்லாயிருக்கும். இது எக்ஸிட்டா? ஓகே, எக்ஸிட் வந்துட்டோங்க. வண்டி எங்கே வச்சேன்னு தெரியல. எங்கே? இப்போ வண்டிக்குன்னா மறுபடியும் அங்கே போகணுமா? வாங்க போகலாம். என்ன வளைச்சல் என்ன வளைச்சல் வாட்டர் ஃபால் இது. இதா அதிரப்பள்ளி கீழே இறங்குறது, அங்கே கீழே இருக்கு. இது வளைச்சலா? வளைச்சல் இது வளைச்சல் வாட்டர் ஃபாலாம். இப்போ நான் அதிரப்பள்ளி நினச்சிருக்கேன். நானும் அதுதான் நினச்சேன். இது வளைச்சல் வாட்டர் ஃபாலாம். வளைச்சல் வாட்டர் ஃபாலாம். சரியா? அப்படின்னு நான் கீழே போடுறேன். வளைச்சல் வாட்டர் ஃபால் இது. சரிங்களா? இப்போ வந்தது அதிரப்பள்ளி கீழே இருக்கான். அங்கே குளிக்கலாமா? 5 கிலோமீட்டர் அங்கே குளிக்கலாம். காரில் தான் போகணுமா? ஆமாம், 5 கிலோமீட்டர். இப்போ மறுபடியும் காரில் ட்ராவல் பண்ணி போய் அத்திரப்பள்ளியை பார்க்க போகிறோம். அப்படின்னா திஸ் இஸ் நாட் அத்திரப்பள்ளி. ஓகே, இது ஜஸ்ட்டு வளைச்சல் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸை இதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா கூலாக இருக்குது. ஒரு ரவுண்ட் இப்படி போய்
நடந்துட்டு வந்துடலாம். இங்கே இந்த பக்கத்துலலாம் இங்கே எல்லாம் வீடு இருக்குது, ரொம்ப வீடு. இங்கே வேறு குவார்ட்டர்ஸ் இருக்குது, வீடு இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், வெளியே போகணுன்னா ஜாலியாக ஒரு ஷூவை போட்டு ட்ராக்ஸை போட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க நடந்து வந்துடலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ரவுண்டு வாக்கிங்கோ ஜாகிங்கோ போயிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த நேச்சரு, இந்த தண்ணியோட சவுண்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, இந்த ஃபால்ஸ் வந்துட்டு அப்புறமா அத்திரப்பள்ளி போங்க. நானே அத்திரப்பள்ளியை பார்க்கல, இனிமேல் தான் அத்திரப்பள்ளியை பார்க்க போகிறேன். ஆமாம், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஆனாலும் என்ன சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, என்ஜாய் பண்ணலாம். பைக்கில் வரீங்களா, வாங்க, அடிப்பொலியாக இருக்கும். பேசிட்டு அப்படியே பசங்க இருந்தாங்க என்னென்னா கலாய்ச்சிப்பானுங்க, அவங்களே நாங்களே கலாய்ச்சிப்போம், சரிங்களா? ஆனால் ஃபேமிலி எப்படின்னா, ஃபேமிலியை சொல்கிறேன், ஃபேமிலியை கூட்டின்னு வந்துடாதீங்க ஆச்சா. வந்தீங்கன்னா சோலோவாக வாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. அது நல்ல, இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னா எப்படின்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி, அந்த மாதிரி இல்லை. இப்போ லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரே ஒருத்தன் இருப்பான். இப்போ ஸ்கூலில் ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பானுங்க, இல்லை 50 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பான். ஆனால் இப்போ ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தன் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி, உங்கள் வைப்பில் இருக்கிற மாதிரி ஒருத்தனை கூட்டிகிட்டு அப்படி வாங்க. இல்லைன்னா கும்பலே இருக்கேன் கூடனா கும்பலாக வாங்க. அத்திரப்பள்ளியை அலற வைக்கணும், அந்த மாதிரி மாஸ் பண்ண வந்தீங்கன்னா ஆச்சா. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் மாஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓவராக பண்ணோமா இடம் மௌன கல் குடிச்சு உன்னை கொன்னும் அந்த மாதிரி என்ன கொன்று கழிக்கும்னு கொன்று போட்டுருவானுங்க. கொன்னெல்லாம் போட மாட்டானுங்க, செம்ம அடிப்பானுங்க. அப்புறம் பஸ்ஸு டிக்கெட் அவங்களே கொடுத்து அனுப்பிச்சிடுவானுங்க. நல்ல பசங்க தான், கேரளா பசங்க, ரொம்ப நல்ல பசங்க. ஏன்னா ரொம்ப பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களா தெரியும். இப்போ நாங்களே இன்னும் ஒரு வீக் ஃபுல்லாக கேரளா தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, கேரளா வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அத்திரப்பள்ளி வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது என்ன ஃபால்ஸ் இப்போ வந்துச்சு, மறுபடியும் வரமாட்டேங்குது ஃபால்ஸு. வளைச்சல் ஃபால்ஸ் இது வாங்க. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வாங்க, சரிங்களா? வந்துட்டேன். இப்போ காரை தூக்கி அத்திரப்பள்ளி போகிறோம், சரிங்களா? அத்திரப்பள்ளி போயிட்டு அங்கேருந்து உங்களை மீட் பண்ணுறேன்.